நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. அனுபவத்தால உணர வைக்கிற ஒரு விஷயத்த 1000 ஞானிகள் சேர்ந்தாலும் உணர வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எஸ், இததான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்தை நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. கண்மணி, மனுஷங்களோட பரிமாணத்தை 3 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம் இல்லையா? மிருகங்கள் செய்யற வேலைகளை மனுஷங்கள் செஞ்ச ஒரு காலம், மனுஷங்கள் செய்யற வேலையை மனுஷங்களே செய்யறது இன்னொரு காலம், இப்போ மனுஷங்கள் செய்யற வேலையை மிஷின்கள் செய்யறது இன்னொரு காலம் இல்லையா? என்ன சுவாதி, சடனா எவல்யூஷன் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட நீ? எல்லாம் ஜெர்மனில நடந்த ஒரு விஷயத்தோட தாக்கம் தான் கண்மணி. ஜெர்மனில நடந்த ஒரு விஷயம் உன்னையே சிந்திக்க வச்சிருக்குன்னா அப்ப ஏதோ பெரிய விஷயம் தான். அது என்னங்கறத உடனே சொல்லு. ஜெர்மனில விட்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு நகரத்துல இருக்கிற ஒரு சர்ச்ல ரோபோ பாதிரியாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ரோபோ பிரீஸ்டா இருக்கா? இப்ப சர்ச் வரைக்கும் ரோபோ வந்துருச்சா? ஆமா, அந்த ரோபோ பேர் bless you too அப்படிங்கிற ஒரு ரோபோ. இது என்ன பண்ணுது அப்படின்னா, சர்ச்ல வர பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு பைபிள் வசனத்தை சொல்லி பிளஸ் பண்ணுதான். ஆக்சுவலி இந்த ரோபோ டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறத குறிச்சாலும் கூட அங்க இருக்கிற பொதுமக்கள் இதை ஏத்துக்கிட்டாங்களா என்ன? ஏதாவது ஒரு புது விஷயம் அதுக்கு ஃபாரும் இருக்கும், அகேன்ஸ்டும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு சர்ச்ல போய் ஒரு ரோபோ கிட்ட பிளெஸிங் வாங்கணும் அப்படின்ட்டு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் சில பேர் இருக்காங்க. அதே மட்டும் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி இதுக்கு போய் வேணும்லே நம்ம பிளெஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வரக்கூடிய மக்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இது ஆண் குரல் பெண் குரல் 2 குரல்லையுமே பிளெஸிங்ஸ் பண்ணுதான். அது மட்டும் இல்லாம 5 மொழிகளும் பேசுதான். சூப்பர்ல. ஆக்சுவலி இந்த ரோபோ பத்தி நீ சொல்லும் போது எனக்கு தெரியுது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ரோபோ தான் இருக்கும்னு. ஆனா போற போக்க பார்த்தா நம்ம கோயிலுக்கு வெளியில கூட சிலைகளுக்கு பதிலா ரோபோ நம்மள வரவேற்கிற நிலைமை வந்துரும் போல இருக்கு. சரி, காலையிலேயே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொல்லியிருக்க. அதை தொடர்ந்து யோகாசனம் பகுதி காத்துட்டு இருக்கு, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். யோகா ஆசனாஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி பண்ற வார்ம் அப் கூட. நான் நார்மலி என்ன சொல்வேன்னா, உங்களோட ஆசனாஸ் பண்ணும்போது, ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது, இல்ல எந்த ஆசனாஸ் பண்ணும்போதோ ஒரு சைடு ஹிப், அதாவது இடுப்பு பகுதி மட்டும் நிறைய பேருக்கு வலிக்கும். அது இடுப்பு பிரச்சனைன்னுட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்ல, கேஸ் ப்ராப்ளமா இருந்தாலும் ஒரு சைடு ஹிப் வலிக்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது ஒரு சைடு ஹிப் ரைட்ல இல்ல லெஃப்ட்ல மட்டும் வலிக்கும். ஸோ நார்மலி என்ன சொல்லுவாங்கன்னா, கேஸ் ஆயிடுச்சுன்னா நெஞ்சு கிட்டதான் வலிக்கும், முதுகு பின்னாடி மேல் பகுதியில தான் வலிக்கும். அப்படியெல்லாம் இல்லை, இடுப்புலயும் கேஸ் சேரும். ஸோ அந்த பகுதியில வாய்வு சேரும் போது ஒரு சைட்ல ஹிப்பு வலிக்கிறது சர்வசாதாரணம். அந்த மாதிரி பண்ணும்போது வார்ம் அப்லயே இதுக்கு நல்ல சொல்யூஷன் இருக்கு. அது என்னன்னுட்டு இப்ப பார்க்கலாம். மெதுவா ஒரு காலை மட்டும் தூக்கி, இந்த ஒரு காலை மட்டும் தூக்கி இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு மெதுவா தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தூக்கும் போது இன்னொரு கால் நல்லா கரெக்டா பதிஞ்சிருக்கணும். இப்ப பதியலனா தான் நீங்க பாடி ஷேக் ஆகும். மெதுவா பதிஞ்சிட்டு உங்களோட செஸ்ட உங்களோட தைஸ்ல வச்சு உங்க சின்ன இப்படி வச்சு மூச்சு உள்ள வெளியே இந்த மாதிரி 5 செகண்ட் பண்ணிட்டு மெதுவா கீழே இறக்கிடுங்க. இதே மாதிரிதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணலன்னா ஒரு செகண்ட் ஒரு வாட்டி மூச்சு இழுத்து விட்டுட்டு கீழே இறக்கிடுங்க. மெதுவா இன்னொரு காலையும் இன்டர்லாக் பண்ணி உங்க செஸ்ட் அதுல புஷ் பண்ணிட்டு மெதுவா உங்க சின்ன முட்டியில வச்சு மூச்சு உள்ள வெளியே இழுத்துட்டு மெதுவா எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நார்மலி ஒரு முட்டி தூக்கி இப்படி நீங்க வச்சீங்கன்னா இங்க ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. மூச்சு உள்ள வெளியே இழுத்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிலீஸ் கீழே கால் படும் போது கொஞ்சம் மார்பு பகுதியை மட்டும் கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. அப்போ உங்க ஹிப் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுல இருக்கிற ஏர் ப்ரெஷரும், அதாவது வாய்வு இருந்தா அதுவும் கிளியர் ஆகும். நம்ம இப்ப பார்க்க போற ஆசனா உத்ஹித பஷ்வகோணாசனா. ஸோ உத்ஹித பஷ்வகோணாசனா எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ மேட்டோட பிகினிங்ல எப்பவுமே நீங்க வந்துடுங்க. மேட்ல பிகினிங்ல வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு உங்க லெஃப்ட் காலை பின்னாடி எடுங்க. எவ்வளவு லென்த்துக்கு போக முடியுதோ இட்ஸ் ஓகே. ரொம்ப கம்மியா போகுதுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் அதிகரிச்சு பாருங்க. உங்களால முடியல, வலிக்குது அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. நார்மலி காலை லெஃப்ட்ல எடுத்துட்டு ஃபார்வர்ட் பெண்ட், அதாவது முட்டியை முன்னாடி தள்ளி உங்களோட வயிறு மார்பு பகுதியை உங்க தொடை மேல ரெஸ்ட் பண்ணி வைக்கணும். ரெஸ்ட் பண்ணும்போது இந்த கை, அதாவது உங்க பாதத்துக்கு பக்கத்துல பதியணும். இல்ல பதியல இப்படிதான் இருக்குன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் நாள் படதான் மெதுவா கீழே படும். அண்ட் உங்க கைய சைடு வைஸ் அவுட், அதாவது வெளியே இருந்து இப்படி தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க எப்பவுமே உங்க கையை இப்படி தூக்காதீங்க. இப்படி தூக்கும் போது ஷோல்டர் இடிச்சு பிடிச்சுக்கும். சோ மெதுவா கைய இப்படி தூக்கி மேல பாருங்க. 1
2 3 4 5. மெதுவா மூச்சு உள்ள வெளியே வாங்கி மெதுவா உங்க கையை இறக்கி மெதுவா நீங்க மேல வரணும். இது பை எக்ஸசைஸ்னால இன்னொரு பக்கமும் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ காலை முன்னாடி எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா நின்னுட்டு இன்னொரு காலை பின்னாடி தள்ளி உங்களோட முட்டிய முன்னாடி தள்ளி உங்க வயிறு பகுதி மார்பு பகுதியை ரெஸ்ட் பண்ணி வச்சு உங்க கைய உங்க பாதகத்துக்கு பக்கத்துல வைங்க. இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா உங்க கைய மேல நீட்டு. உங்க மார்பு பகுதி வெளியே இருக்கும். உங்க கையை இப்படி வச்சுட்டு மூச்சு உள்ள வெளியே மெதுவா கையை இறக்குங்க. மெதுவா வெளியே வந்து மெதுவா காலை எடுத்து வச்சுக்கோங்க, ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம உத்திட்ட பஸ்வகோணாசனா பார்த்தோம். என்ன ஆகுதுன்னா உங்க ஷோல்டர் லைன்ஸ் ஆணும் பெண்ணும் இருந்தா லோவா இருக்கும். அந்த மாதிரி லோவா இருக்கும்போது உங்களோட செஸ்ட் ஓப்பன் ஆகி இருக்காது. செஸ்ட் ஓப்பன் ஆகாத பட்சத்துல லங்ஸும் அதே மாதிரி தான். நார்மலி செஸ்ட் ஓப்பன் ஆச்சுன்னா லங்ஸோட பிரீதிங் ப்ராப்ளமும் இருக்கவே இருக்காது. நான் நிறைய நேரம் நடக்கிறேன் ஆனா சீக்கிரமா மூச்சு வாங்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது மென்ஸ் எஸ்பெஷலி அவங்களுக்கு ப்ராட் ஷோல்டர் இருக்கும்போது போஸ்டரே பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இப்படி இருக்கும்போது லேடிஸ் இருக்கட்டும் மென் இருக்கட்டும் ஒரு மாதிரி கூனிஞ்சு வஞ்ச மாதிரி இல்ல ஷோல்டர் கீழே இருக்கும்போது மார்பு பகுதி அப்படி விரியாது. இந்த மாதிரி பஸ்வகோணாசனா பண்ணும்போது உங்களோட செஸ்ட் ஓப்பன் ஆகுது. செஸ்ட் ஓப்பன் ஆகும்போது ஷோல்டர் பிளேட்ஸ் ஓப்பன் ஆகுது, உங்க செஸ்ட் ஓப்பன் ஆகுது, உங்க லங்ஸோட ஃபங்க்ஷனும் ப்ராப்பரா இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க உத்திட்ட பஸ்வகோணாசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்வாதி, நம்ம லைஃப்ல எல்லாமே மெக்கானிக்கலா மாறிடுச்சுன்னா ஒரு சுவாரஸ்யமே இல்லாம ஆகிடாது? ஆமா கண்மணி, ஆர்டிக்கல்ல மறந்துட்டு வெட் கிரைண்டருக்கு மாறின மாதிரி கொஞ்ச நாள் ஆனா எல்லாமே பழகி போயிடும் தான். சரி, ஓகே, மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, மாரியம்மன் கோயில் திருவிழா பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், மேரி மாதா திருவிழா பத்தி கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது ரெண்டும் சேர்ந்த ஒரு திருவிழா பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு கண்மணி. ஏன்னா மதங்களை தாண்டி இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாமே நடந்தா இந்த மாதிரி மத பிரச்சனையே வராது இல்ல? சரி, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா என்ன? நடக்குதே. ராமநாதபுரம் மாவட்டத்துல ஓரிக்கோட்டை அப்படிங்கிற கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ரொம்பவே பாப்புலரான நல்லாத்துறை முனீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல ஒவ்வொரு வைகாசி மாசமும் விசேஷம் திருவிழா நடக்கும். ஓகே, அந்த திருவிழா அப்போதான் இந்த வித்தியாசமான மதத்தையும் தாண்டின ஒரு விஷயம் நடக்குது. சரி, ஓகே, இந்த திருவிழாக்கும் சர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மனசு இருந்தா மதங்களுக்குள்ள கனெக்டிவிட்டி உண்டாயிடும் ஸ்வாதி. ஏன்னா இந்த திருவிழா சொன்னேன் இல்லையா, அந்த சமயத்துல காவடி தூக்குறது வழக்கமா இருக்கான். காவடி தூக்குறதுக்கு ரெடியான உடனே பக்தர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அதே ஊர்ல இருக்கக்கூடிய புனித ஜபமாலை மாதா ஆலயத்துக்கு போறாங்களாம். அங்க போன பிறகு வழிபாடு செஞ்சுட்டு தான் காவடி எடுப்பாங்களாம். சூப்பர்ல. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம சர்ச்ல திருவிழா நடக்கும் போது இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த திருவிழாவை நடத்துறாங்க. சூப்பர்ல. ஊர்ல எல்லாருமே இதே மாதிரி இருந்தா நம்ம நாட்டுல மத பிரச்சனையே வராது. சோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லிருக்க. இந்த தகவலோட மார்னிங் கஃபேல அடுத்த பகுதி என்னங்கறத பாத்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா கோவிந்தராஜன் from Chinese Black Tiger Kung Fu Association. மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்றது நம்மளை டிஃபெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளை பாசிட்டிவா மெயின்டைன் பண்றதுக்கும் எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா மெயின்டைன் பண்றதுக்குமே தான். நம்ம கடந்த சில நாட்களா சில செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் சில டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு என் கூட டெக்னிக்ஸ் பண்றதுக்கு சுமிஷா இருக்காங்க. ஐ வெல்கம் யூ டு தி ஷோ. இன்னைக்கு லெக் யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஹக் பண்ண வராங்க, இல்ல செயின் ஸ்நாச் பண்ண வராங்க, ஸ்லாப் பண்ண வராங்க, அடிக்க வராங்க, எந்த மாதிரி ஒரு அட்டாக்கா இருந்தாலும் சரி, இந்த டெக்னிக்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். லெக் யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஜென்ரலா ஒருத்தவங்க நம்மள ஸ்லாப் பண்ண வராங்க. அப்போ இந்த லெக், இந்த பார்ட், இதை யூஸ் பண்ணி இப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க டிராப் ஆவாங்க. இப்போ ஹக் பண்ண வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹக் பண்ண வந்தா 2 ஹேண்டும் யூஸ் பண்ணி நீங்க பிளாக் பண்றீங்க. நீங்க ஹேண்டை பிடிச்சி வச்சுட்டு இந்த பார்ட்ல இப்படி ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பாடி பேலன்ஸ் லூஸ் ஆகும், அவங்களோட கிரிப் போகும், அண்ட் அவங்க உங்க லாக் பொசிஷன்ல வந்துருவாங்க. ஸோ அப்படின்னு உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. இப்போ நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஹக் பண்ண வரேன், அந்த ஹேண்டை பிடிச்சிட்டு அந்த லெக்ல ஹிட் பண்ணீங்க அப்படின்னா எஸ், ஓகே. ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஹக் பண்ணுவாங்க, இந்த பாயிண்ட்ல பிடிச்சி இந்த பாயிண்ட்ல ஜஸ்ட் கிரிப் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஆப்போனன்ட்க்கு
பேலன்ஸ் போகும், அவங்க ஃபால் ஆவாங்க. இது ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னிக். நெக்ஸ்ட் டெக்னிக் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஹக் பண்ண வராங்க அப்படின்ற போது நீங்க பிளாக் பண்ணிருக்கீங்க, இது கூடவே சேர்ந்து இந்த நீ கீழே ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ல புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போனண்டோட பாடி முன்னாடி வரும். அது ஸ்லோவா காமிக்கிறேன். நீங்க ஹக் பண்ண வராங்க, இங்க பிளாக் பண்றீங்க, இந்த பார்ட் பிடிச்சிட்டு இங்க இப்படி. ஸோ இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க லெக்ல வந்து உங்களுக்கு அட்டாக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே வந்துட்டு யூஸ் பண்ற ஃபோர்ஸை விட அதிகமா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்டாக் ஆகும், ஹர்ட் ஆகும். ஸோ அந்த ஹர்ட் ஆகாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க பஞ்ச் பேக் அந்த மாதிரி விஷயங்களை கிக் பண்ணி உங்க பவர் ஏத்திக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹியூமன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸ், அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யாரையும் ஹார்ம் பண்ணாதீங்க. அடுத்த சிச்சுவேஷன், அடுத்த டெக்னிக் போலாம். இப்போ இதே மாதிரி ஹக் பண்ண வராங்க, இந்த டெக்னிக்ல நம்ம பிளாக் பண்ணிருக்கோம். நீங்க பிளாக் பண்ணிருக்கீங்க, கூடவே சேர்த்து இந்த லெக்கை லைட்டா கொஞ்சம் இப்படி திருப்பி இப்படி கிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆப்போனன்ட் பேலன்ஸும் போகும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க அவங்கள லாக் பண்ணி ஹோல்ட் பண்ணியும் வைக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்ப காமிக்கிறேன். வாங்க. அட்டாக் பண்றாங்க, இங்க பிளாக் பண்றீங்க, இங்க ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டா இந்த லெக்கை திருப்பி இப்படி இங்க கிக் பண்றீங்க. கிக் பண்ணும் போதே அவங்க லாக் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு உங்களே நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். உங்க ஆப்போனன்ட்டையும் வந்துட்டு உங்களை நெருங்க விடாம உங்களே நீங்க சேஃப்டி பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு சிச்சுவேஷன். இப்போ ஃபோர்த் சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வராங்க, அப்போ நீங்க மிஸ் பண்ணிட்டு பின்னாடி இருக்க லெக்கை வந்து எப்படி அட்டாக் பண்ணி அவங்கள விழ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க. வாங்க. இப்போ ஹக் பண்றீங்க, ஸோ இந்த பார்ட்ல மிஸ் பண்றீங்க. ஸோ எங்க பாடி கொஞ்சம் மூவ் பண்ணி ஃப்ரண்ட்ல அப்படியே இந்த பாயிண்ட்ல இங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்போ வந்து ஆப்போனண்டோட பாடி பேலன்ஸ் லூஸ் ஆகும், அப்போ அவங்க ஃபால் ஆவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு லெக் யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 எஃபெக்டிவான சிம்பிளான டெக்னிக்ஸ் பார்த்தோம். அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த லெக்ல பாயிண்ட் ஜாயிண்ட் இருக்கு, அதுல நீங்க ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸோட கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா பிரேக் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் சேஃப்லி அண்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரிப்பீட்டேஷன் தான் உங்களுக்கு ரியலைசேஷன் தரும். அழகா இதெல்லாமே விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி அதுல பெனிஃபிட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் செஷன்ல இன்னும் நிறைய டெக்னிக்ஸோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்வாதி, எல்லா மதமுமே அன்புதான் போதிக்குது. சக மனிதர்கள் மேலயும் சரி, மத்த உயிரினங்கள் மேலயும் சரி, நம்ம அன்பு வைக்கணும் அப்படிங்கறது தான் எல்லா மதமுமே கருத்தா சொல்லுது. ஆனா நம்ம தான் இதெல்லாமே மறந்துட்டு ஒத்துமையே இல்லாம இருக்கோம்ல. உண்மைதான் கண்மணி. எனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் உனக்குள்ளேயும் இருக்கிறாரு நம்ம நினைச்சாலே பாதி பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். சோ இதே மாதிரி மார்னிங் கஃபேல தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ஜென்ரலா ஒரு பெரிய மலை சிகரத்துக்கு போய் நம்மளுடைய நேஷனல் பிளாக நட்டு வைக்கிற மாதிரி நிறைய நம்ம சோஷியல் மீடியால வந்து வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கோம்ல. நான் கூட நம்ம எவரெஸ்ட் மவுண்டனை நிறைய பேர் கிளைம் பண்ணி அதனுடைய உச்சிக்கு போய் நம்மளுடைய தேசிய கொடியை ஏத்துற மாதிரியான வீடியோஸ் பாத்திருக்கேன். ஓகே, இமயமலையில பாத்திருப்ப, எரிமலையில பாத்திருக்கியா? எரிமலையில ஏறி போறாங்களா? என்ன விளையாடுறியா நீ? சீரியஸா தான் சொல்ற கண்மணி, இது நடந்திருக்கு. எங்க நடந்துச்சு? எரிமலையில ஏறுறது அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுல நேஷனல் பிளாக் ஏத்தி வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமா என்ன? ஹைதராபாத்தை சேர்ந்த சாய் தேஜா அப்படிங்கறது தான் இந்த சாதனையை செஞ்சிருக்காரு. சரி, நீ சொல்ற மாதிரி பண்ணிருந்தா அது நிஜமாவே பெரிய சாதனை தான். ஆனா எங்க பண்ணிருக்காரு? இந்தோனேஷியாவில தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அங்க தீக்குழம்பு கக்கிக்கிட்டு இருக்கிற டுக்கோனு அப்படிங்கிற ஒரு எரிமலை பகுதி இருக்கு. சோ அங்க போயிருந்த சாய் தேஜா வந்து அதை பார்த்து ரொம்ப தைரியமா வந்து அது பக்கத்துல நின்று வீடியோ எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சரி அங்க நம்மளோட நேஷனல் பிளாக ஏத்துனா என்ன அப்படின்ட்டு ஒரு யோசனை தோணி இருக்கு அவருக்கு. சோ அங்க இருக்கிற உள்ளூர் மக்களோட ஹெல்ப்பால அந்த டுக்கோனு அப்படிங்கிற அந்த எரிமலை பகுதி கிட்ட நம்மளோட நேஷனல் பிளாக ஏத்தி ஒரு போட்டோவும் எடுத்திருக்காரு. சூப்பர்ல. இது அவருடைய நாட்டு பற்றையும் காட்டுது, அதே சமயத்துல எவ்வளவு தைரியமான ஒரு ஆளா இருக்காரு அப்படிங்கறதையும் காட்டுது. ஆனா எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் அவர் பண்ணிருக்காரு? இந்த விஷயத்த அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, லைஃப்ல நிறைய விஷயங்கள் நான் பாத்துட்டேன். சோ இந்த பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குது. சோ அதனால அடுத்து எரிமலை பகுதி என்ன இருக்கு, எங்க போலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சூப்பர்ல. மலை மாதிரியுடைய சாதனைகள் தொடரட்டும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து நம்ம ஸ்கின்னோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தட் வி ஆல்மோஸ்ட் ஃபர்கெட் எவ்ரிடே. ஆனால் நம்ம டேமேஜ் பண்ணுற ஒரு பகுதியும் வேரியஸ் காஸ்மெட்டிக்ஸ் வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ் வச்சு நம்மளே டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு பகுதியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகம், அதாவது நெயில்.
நெயில் ஹைஜீன் அண்ட் நெயிலில் என்ன காமன் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக். ஸோ நெயில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் அண்ட் பாடியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம நகம். அந்த நகத்தை பற்றி நிறைய பேர் வந்து கவலையே படமாட்டாங்க, சில பேர் ரொம்ப கவலைப்படுவாங்க, நிறைய திங்ஸ் பண்ணுவாங்க, பாதி டேமேஜ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து அதை பொறுத்துக்குது. அது வந்து நம்மளோட வந்து ஸ்கின்னோட ஹைஜீன் மாத்திரம் இல்லாமல் பாடியோட ஹெல்த்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆர்கன் தான் நெயில். நெயில் இஸ் ஆல்சோ அன் ஆர்கன் ஜஸ்ட் as ஸ்கின் இஸ் அன் ஆர்கன். ஸோ இந்த நெயில் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு பர்டிகுலர் ஆர்கனுங்க. அதாவது இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம்திங் கால்ட் ஹார்ட் கெரட்டின். எப்படி வந்து நம்ம தோலில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீன் கெரட்டினுங்கிற ப்ரோட்டீன் இருக்கோ, அதே மாதிரி நெயிலில் அதுலேயே ஒரு வெரைட்டி ஹார்ட் ப்ரோட்டீன் ஆர் ஹார்ட் கெரட்டின் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம நெயிலை வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு காம்பனண்ட். ஸோ இந்த ஹார்ட் கெரட்டின் வந்து அந்த நெயிலோட ஸ்ட்ரென்த்துக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அண்ட் நம்ம நெயில் வந்து இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு grip, ஒரு ஹோல்ட் பண்ணுறது, இல்லைனா ஈவன் ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ். இன்றைக்கோட ஏஜில் வந்து விமென்க்கு செல்ஃப் டிஃபென்ஸ், ஃபஸ்ட்டு செல்ஃப் டிஃபென்ஸே நம்ம நகம் தானே. ஸோ அந்த மாதிரி நிறைய பர்பஸ் இருக்குது நெயிலுக்கு. பட் அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன் எப்படி இவால்வ் ஆயிருக்கோமோ, அனிமல்ஸுக்கு ஆப்வியஸ்லி நெயில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் வி இவால்வ், ஹியூமன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு யூஸ் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெயில் ஷார்டன் ஆகி இந்த அளவுக்கு we have developed nails. ஸோ எனிவேஸ், இப்போ நெயிலை வந்து ஏன் நம்ம இன்னைக்கு why have we chosen this as a topic today, why is it important அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெயிலுங்கிறது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி ஹெல்த் ஆஃப் தி பாடி. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நம்மளுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு ரொம்ப ரத்த சோர்வு இருக்குது, பயங்கர அனீமியா இருக்குது அப்படின்னா அவங்க நகத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த நகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர பேலாக இருக்கும், ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். அதை வச்சு we can find out that the patient is anemic. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க நகம் யூரீமியா அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் ஸ்டேட் வரும்போது அந்த நகம் வந்து பாதி ப்ரௌன் பாதி ஒயிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம நகம். அண்ட் சில பேருக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே வந்து பிறந்ததுலேருந்தே சில ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் லேட்டர் ஏஜில் வர ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கூட அந்த நெயிலில் கிளப்பிங் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அதாவது வந்து ஒரு அந்த நெயில் பகுதியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கர்வ்டாக பெருசாக இருக்கும் உங்களுக்கு. அது பேர் நாங்கள் கிளப்பிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளப்பிங்கை பார்த்த உடனே அந்த பேஷண்ட்டுக்கு எதிர் லங் ஒரு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல் டூலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நகம் அப்படிங்கிறது நம்ம ஓவரால் ஸ்கின் ஹெல்த்தை அண்ட் பாடியோட ஹெல்த்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மீடியமாக இருக்குது. நகத்தில் என்ன காமன் வரலாம், உங்களுக்கு காமன் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் நகசுத்தி. அதாவது நகசுத்தி அப்படின்னு சொல்கிறத நாங்கள் வந்து பேரோனைக்கியா அப்படின்னு சொல்லுவோம். என்ன இந்த பேரோனைக்கியா? நகத்தை சுற்றி இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு அதோட இன்ஃபெக்ஷன் தான் வந்து இந்த நகசுத்தி. எப்படி இந்த தோலில் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தண்ணியில் ஒரு கையை வச்சுட்டே இருக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும், ஆர் ராதர் ஒரு கட்டாயம் இருக்கும். அண்ட் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அவங்களே பாத்திரம் தேய்ச்சிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க. சில பேர் வந்து இப்போ வேலைக்கு வர நம்ம வீட்டில் இருக்கிற மெய்டு அந்த மாதிரி வந்து வேலைக்கு வரவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து உங்களுக்கு பாத்திரம் கழுவி பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி நகசுத்தி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் வந்து ஃபார் அவங்க ப்ரொஃபஷனே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜூஸ் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, இல்லைன்னா கண்டினியூஸாக தண்ணியில் கை வைக்கிறவங்களுக்கு அந்த கையில் இருக்கிற நகத்தை சுற்றி இருக்கிற தோல் இல்லையா, அதுக்கும் நகத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கேப்பை சீல் பண்ணுறது தான் அந்த தோல் பேர் தான் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கியூட்டிக்கல் வந்து தண்ணியில் கை வச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அழிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சின்ன ஒரு கேப் உருவாகும்பொழுது, அந்த நகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தோலுக்கும் உருவாகும்பொழுது இந்த கேப் வழியாக சோப் தண்ணியும் சரி, இல்லை வந்து பல கிருமிங்களும் சரி உள்ளே போயிடுதுங்க. ஸோ இந்த உள்ளே போகும்பொழுது அந்த இரிட்டேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் வரும்போது தான் ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு நகத்தை சுற்றி வந்து ஒரு வீக்கமும் வலி இது எல்லாமே வரதுண்டு. இதுதான் நம்ம வந்து நகை சுத்தி அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் பஸ் கலெக்ஷன் கூட வந்து அதுலேருந்து வந்து வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வலி இருக்கும், கையை விரல் நகர்த்தவே முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லெமன் எல்லாம் வைப்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. நகை சுத்திங்கிற பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக பஸ் எனி இடத்துல இருக்கும்போது அதை வெளியே விடுறது தான் நல்லது. உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கண்டிப்பாக சார்ந்து போங்க, அவங்க வந்து அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுப்பாங்க உங்களுக்கு. இது தவிர அந்த நகை சுத்தி வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேபிச்சுவலாக வந்து அந்த பாத்திரம் தேய்க்கணும், வேற வழியே இல்லை எனக்கு, இது கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கும்பொழுது அந்த ஃபுட் சர்வ் பண்ணுறவங்க வந்து பிளாஸ்டிக் கிளவுஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் கிளவுஸை மாட்டிக்கோங்க, உங்கள் பாத்திரம் தேய்க்கிற இடத்துக்கு மேலேயே வச்சிருங்க. நீங்கள் பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோப் கான்டாக்ட், டிட்டர்ஜென்ட் கான்டாக்ட், தண்ணியில் கை வைக்கிறது அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கும் மேலே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிளவுஸை மாட்டிட்டாவது உங்கள் வேலையை பண்ண பழகிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் புளி கரைக்கிறது. அந்த புளிக்குள்ளே கரைச்சி அந்த உங்களுக்கு ரசத்துக்கு புளி கரைக்கிறாங்கன்னா அது அவ்வளோ ஒரு அசிடிக் மீடியம், இமீடியட்டாக இரிட்டேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே அந்த க்ளவுஸ் போட்டுட்டு உங்கள் காய்கறி வெட்டுறதையோ இங்கே புளி கரைக்கிறதையோ பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் டிப் உங்களுக்கு.
இது தவிர நெயிலில் வேற என்ன உங்களுக்கு காமனாக வரும் அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த நெயில் ஃபங்கஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உடம்புல வந்து உங்களுக்கு பூஞ்சாங்கிருமி வருதோ அதே மாதிரி நெயில்லையுமே வந்து பூஞ்சாங்கிருமி இருக்கலாம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து உடம்புல வர பூஞ்சாங்கிருமியை எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரீட் பண்ணி சரி பண்ணுறோமோ கடைசி பகுதியாக அந்த நெயிலில் இருக்கிற பூஞ்சாங்கிருமி வந்து பல வருஷத்துக்கு அதுக்குள்ளேயே இருக்கிற சான்ஸ், ரீட்டைன் ஆகிற சான்ஸ் இருக்குது. திருப்பி அதுவே ஒரு சோர்ஸாக நம்ம பாடிக்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் எப்போவுமே ஒரு ஸ்கின்னோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்க்கும்பொழுது நெயிலை மிஸ் பண்ணுறவே மாட்டோம். அந்த நெயிலை பார்த்து நெயில் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கான்ட்டு பார்த்து தான் வந்து பேஷண்ட்டை அமுச்சு வைப்போம். ஸோ நெயில் ஃபங்கஸ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மெத்தட்ஸும் இருக்குது. அதை பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெட்டர். நேராக உடனே வந்து நெயிலில் ஒரு பிரச்சனைன்னு பார்த்த உடனே நீங்களே ஃபங்கல் டேப்லெட்டை வந்து ஃபார்மசியில் வாங்கி சாப்பிடாதீங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஆல்வேஸ் கோ டு யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட், லெட் தெம் டெஸ்ட் யூ ஃபார் த நெயில் ஃபங்கஸ். அதுக்கப்புறம் அது பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் நெயில் ஃபங்கஸ் வந்து யூஸ்வலி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக உள்ள வந்து நெயில்குள்ளேயே இருக்கிறதுனால லாங்கர் ட்ரீட்மெண்ட் தேவை இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பண்ணாலே நெயில் ஃபங்கஸும் வந்து குறைஞ்சு போயிடும். இன்னொரு ரொம்ப காமன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நெயில் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ப்ரௌனிஷாக ரொம்ப ஈஸியாக உடஞ்சு போகும், ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெஜைலாக இருக்கும் நெயிலே உங்களுக்கு. இப்படி இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அதாவது பயோட்டின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மளுக்கு மெயின் அதாவது விட்டமின்ஸ் A, B, C, D இதெல்லாம் தவிர அஃப்கோர்ஸ் விட்டமின் டியோட டெஃபிஷியன்சியும் நெயில் இஷ்யூஸ் கொடுக்கலாம். பட் இது தவிர ட்ரேஸ் மினரல்ஸ் அப்படின்னு இருக்குது. செலீனியம், பயோட்டின், அந்த மாதிரி கால்சியம், இந்த மாதிரி ட்ரேஸ் மினரல்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாடியில். இந்த ட்ரேஸ் மினரல்ஸோட டெஃபிஷியன்சிலையுமே வந்து நெயில் ப்ராப்ளம்ஸ் வரது உண்டு. ஸோ இதை ட்ரீட் பண்ணாலே யூஸ்வலி நெயில் ஹெல்த் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் பை இட் செல்ஃப். இது இல்லாமல் சில பழக்கங்கள் நார்மல் ஹேபிச்சுவல் திங்ஸ் தட் பீப்புள் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிசிட்டிக்கல்ஸ், நெயில் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது. அதாவது நெயில் பாலிஷ், நெயில் வார்னிஷ், நெயில் பாலிஷ் ரிமூவர், இது எல்லாமே வந்து அதிகமாக யூஸ் பண்ண நெயிலோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடும் உங்களுக்கு. அதாவது அந்த நெயில் அது கெமிக்கல் தானே அட் தி எண்ட் ஆஃப் த டே. நெயில் பாலிஷுமே பார்த்தீங்கன்னா ரிமூவர் பார்த்தீங்கன்னா அசிட்டோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான். ஸோ அதை எடுக்கும்பொழுது அந்த நெயிலில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சிருது. பெடிக்யூர் பண்ண போகிறதுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் 2 months or 3 months இஸ் ஓகே. தவிர சில பேர் வந்து எவ்ரி 15 days பெடிக்யூர் பண்ணுவாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க அண்ட் எஸ்பெஷலி உங்கள் பெடிக்யூர் பண்ணுறவங்க whoever is the beautician who's doing your pedicure, tell them not to remove the cuticle. ஏன்னா காமனாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அதை உள்ளாப்பில் விட்டு அந்த நெயில் பக்கத்தில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள குழியாக்கிடுவாங்க. அப்படி ஆக்கும் பொழுது திருப்பி வந்து அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரதோ வலி வரதோ ரொம்ப காமனாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் அந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிறத நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ வந்து அழுக்கு எடுக்கிறேங்கிற பேரில் we should not damage the nail. This is something that is very important. A good person will definitely do a better job. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்கள் நெயில் ஹெல்த்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஓவரால் குட் நியூட்ரிஷன், ஹெல்தி நியூட்ரிஷன் வித் குட் டயட். அதாவது வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சாலட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிறது, ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதாவது வந்து நம்ம ப்ரோட்டீனுங்கிறது குட் சோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன்ஸ்க்கு சிக்கன் அண்ட் ஃபிஷ், லீன் மீட் அப்படிங்கிறது குட் சோர்ஸ். எக் இஸ் ஆல்சோ அ குட் சோர்ஸ். வெஜிடேரியன்ஸ்னு இருந்துச்சுன்னா பன்னீர் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் a good source of protein. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணும்போது you will have a better benefit. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு காஸ்மெட்டிக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெயில் பைட்டிங் இஸ் ஒன் மோர் காமன் இஷ்யூ. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் சில பேர் கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களுக்கும் நீங்கள் வாட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் when you bite your nails, your children also keep watching you and they start having that habit too. ஸோ அதனால நெயில் பைட்டிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் whenever you are clipping the nail இல்லையா, எப்பவுமே நெயிலை வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க. அண்ட் அழுக்கு இல்லாமல் டெய்லியும் கிளிப் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் சரி அடல்ட்ஸ்க்கும் சரி எவ்ரி வீக் ஆர் எவ்ரி 10 days எப்படி உங்கள் க்ரோத் இருக்கோ அதை பொறுத்து நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வெட்டுங்க நெயிலை. நெவர் கட் த நெயில் கர்வ்டாக கட் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுங்க. நீங்கள் கர்வ்டாக கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த நகம் வந்து உள்ள தோல்குள்ளே வளர ஆரம்பிக்கும் போது அப்போ தான் வந்து இன்க்ரோன் நெயில் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி காலில், அதாவது ஃபுட்வேர் வந்து ரொம்ப ஒரு குறுகிய ஃபுட்வேர் போடுறவங்களுக்கு, ஹீல்ஸ் அதிகமாக போடுறவங்களுக்கு, நேரோ ஃப்ரண்ட் இருக்கிற ஃபுட்வேர் போடுறவங்களுக்கு இந்த இன்க்ரோன் டோ நெயில், அதாவது அந்த நெயில் வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து வளர இடம் இல்லாமல் உள்ள வெளியே வளர்ற பதில் உள்ளே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு they'll be having constant pain. and also like I said, pedicure வந்து அதிகமாக பண்ணி அந்த நெயிலோட சைட்ஸில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட்டு அழுக்கு எடுக்கும்போது இன்னும் அது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் வேர் ஃபுட்வேர் வித் அ ப்ராட்
ஃப்ரண்ட், அதாவது நல்ல ஒரு நம்ம காலோட எவ்வளோ வந்து வித்து இருக்கோ அதோட அதிகமாக தான் வித்து இருக்கணுமே தவிர ஃபுட்வேருக்கு அதோட நேரோவாக போடாதீங்க. ஸோ ஆல் திஸ் வில் ஹெல்ப் இன் keeping your nails healthy and also improving the health of the nails. Thank you. ஸ்வாதி, எரிமலை ஏறி சாதனை செய்யறது ஒரு சந்தோஷம்னா மக்களுக்கு சேவை செய்யறது ஒரு சந்தோஷம் தான் இல்ல? ஆமா கண்மணி, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு சேவை செய்யறது கடவுளுக்கே செய்யற மாதிரி தானே. கரெக்டா சொன்னேன். இப்படி மக்களுக்கு சேவை செஞ்ச ஒருத்தர் பத்தி தான் அடுத்து நான் சொல்ல போறேன். அவர் யாரு அப்படிங்கறத ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, பிரேக்கு முன்னாடி சேவை செஞ்ச ஒருத்தரை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா கண்மணி, யார் அவர், என்ன சேவை செஞ்சிருக்காரு? மேங்களூர்ல ஓலா டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் சுனில். இவரை பத்தி காவ்யா அப்படிங்கிற ஒருத்தவங்க சமீபத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட பார்த்து நிறைய பேரு சுனில பாராட்டிக்கிட்டே அதை ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகே, என்ன போஸ்ட் அது? சொன்னீங்கன்னா நம்மளும் சேர்ந்து பாராட்டலாம்ல. ஆக்சுவலி காவ்யா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் காவ்யா கிட்ட என்ன சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு செக்அப்காக ஹாஸ்பிட்டல் போனோம், எங்களுக்கு வந்து டாக்ஸி புக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. காவ்யா டாக்ஸி புக் பண்ணப்போ சுனில் இருக்கார் இல்லையா, அவர் தான் காவ்யாவோட பேரண்ட்ஸை பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போய் டிராப் பண்ணிருக்காரு. ஓகே, இது வந்து அவரோட டியூட்டி தானே, இதுல என்ன பெரிய சர்வீஸ் இருக்கு? இன்னும் முடியல ஸ்வாதி. அவங்களை டிராப் பண்ண பிறகு சுனில் என்ன பண்ணிருக்காரு, காவ்யாவோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு மறுத்து இருக்காரு. செஞ்ச வேலைக்கு தான் அவர் காசு வாங்குறாருல, அது ஏன் மறுக்கணும்? அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, உலகத்துல எத்தனையோ பேர் பெரிய பெரிய சேவைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, இது என்ன ஒரு சின்ன ஹெல்ப் தானே, பொதுவாவே நான் பேஷண்ட்ஸ் கிட்ட அதுவும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் டிராப் பண்றேன் அப்படிங்கிறப்போ அவங்க கிட்ட இருந்து காசே வாங்கிக்க மாட்டேன், அவங்களுக்கு ரைட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர்ல, எத்தனையோ பணக்காரங்க எவ்வளவோ காசு வச்சிருக்கிறவங்க வந்து உதவி செய்யறதுக்கு தயங்குறாங்க. பட் சுனில் மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இதை கேள்விப்பட்ட உடனே தான் காவ்யா என்ன பண்ணிருக்காங்க, சுனிலுடைய செயலை பத்தின ஒரு போஸ்ட் வந்து டைப் பண்ணி அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்ட பார்த்து நிறைய பேரு சுனில பாராட்டிக்கிட்டே அதை ஷேர் பண்ணிருக்காங்க. சூப்பர், அப்ப நம்மளும் சீக்கிரம் FB ஓபன் பண்ணி அவரை பாராட்டலாம். பட் அதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபேல அடுத்த பகுதி என்னங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஔவையார் அருளிய ஆத்திசூடி. இதில் இப்போ 4வது வாசகம் நம்ம பார்க்க போகிறோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் முடிஞ்சக்கப்புறம் 4வதாக வருவது ஈவது விளக்கேல். இந்த ஈவது விளக்கேல் அப்படிங்கிறது மொத்தம் 2 சொற்கள் இருக்கு. இரண்டையும் சேர்த்து 8 எழுத்துக்கள் இருக்கின்றன. ஈவது விளக்கேல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈவது என்றால் இது ஏன் தருவது, தானமாக தர்மமாக இனமாக தருவதுங்கிறது ஈவது அப்படின்னு சொல்லலாம். விளக்கேல் அப்படின்னா இதிலிருந்து விலகிவிட வேண்டாம், கைவிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆக ஈவது அப்படின்னா கிவிங் ஆர் கிவிங் அவே அப்படின்னு வச்சுக்கலாம். விளக்கேல் அப்படின்னா do not give up or do not ignore அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக ஈவது விளக்கேல் மேலோட்டமாக பார்க்கிற போது என்ன அப்படின்னா, யாருக்காவது எதையும் இனாமாக தருவதாக இருந்தால் தயவுசெய்து விலகிவிட வேண்டாம், தருவதற்கு உடனடியாக முன் வந்து விடுங்கள், தயக்கம் வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இது ஒரு மேலோட்டமான விஷயம்தான். ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு. அதுக்கு முன்னதாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இந்த விளக்கேல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இயல்வது கரவேல் அப்படின்னு சொல்றாங்க, ஈவது விளக்கேல் அப்படின்னு சொல்றாங்க, தொன்மை மரவேல் அப்படின்றாங்க, தோற்பன தொடரேல் அப்படின்றாங்க. இது தமிழ்ல இருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பயன்பாடு. அது இப்போது பழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும், என்ன பேசாதே அப்படின்னு சொல்லணும். ஆங்கிலத்தில் 2க்கும் பொதுவாக do not speak அப்படின்னு சொல்லிடலாம். பேசாதேங்கிறது சிறுவர்களுக்கு சொல்லலாம், பேசாதீர்கள்ங்கிறது பெரியவர்களுக்கு சொல்லலாம். ஆனால் 2 பேருக்கும் பொதுவாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கு. do not speak, do not shout சொல்ல முடியுது, do not fight. ஆனால் தமிழ்ல எப்படி சொல்ல முடியுதுன்னா, சண்டை போடாதே அல்லது சண்டை போடாதீர்கள் அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனால் 2 பேருக்கும் பொதுவாக ஒன்று இருக்கிறதானா இல்லை, ஆனால் இருந்து இருக்கிறது தமிழ்ல. அதுதான் இயல்வது கரவேல். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கறது ஈவது விளக்கேல். விளக்காதே என்றும் சொல்லாமல் விளக்காதீர்கள் என்றும் சொல்லாமல் 2க்கும் பொதுவாக சொல்ல முடியுமானா முடிந்திருக்கிறது தமிழ்ல. அதுவும் ஆத்திசூடியிலே இருந்திருக்கிறது. நம்முடைய முதல் வகுப்பு 2ஆம் வகுப்புலேயே படித்தது தான். ஆனால் பயன்பாட்டிலிருந்து நாம் வெகுவாக விலகி வந்து விட்டோம்ங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணமாக இது சொல்லலாம். சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வினைச்சொல் இருந்திருக்கிறது, ஒரு பயன்பாடு இருந்திருக்கிறது. அதுதான் விளக்கேல். சரி, இப்போ 2 பேருக்கும் பொதுவானதை நம்ம புரிஞ்சுப்போம். ஈவது விளக்கேல். ஈவது சொல்லுகிற போது ஏதேனும் ஒன்றை தருகிற அந்த ஒரு செயல் மட்டுமே இல்லை, அந்த ஒரு பழக்கத்தையே சொல்றாங்க ஔவையார். அதுதான் ஏதேனும் ஒன்று தர வேண்டும் அப்படின்னு சொல்றேன். இந்த ஈவதுங்கிறதுக்கு தருவதுங்கிறது மட்டுமே பொருள் அல்ல, செலுத்துவதுங்கிறது கூட ஒரு மீனிங் இருக்கு. அதான் மிக முக்கியமானது.
ஏதோ இனாமாக தருகிறோம், தானமாக தருகிறோம், தர்மமாக தருகிறோம், ஏதோ பச்சாதாபப்பட்டு இறக்கப்பட்டு கருணையின் மீது நாம் ஒரு கொடுக்குறோம் சொல்றோம் இல்லையா, அது மட்டுமே இல்லை. செலுத்துவது, ஒரு கடப்பாட்டின் மீது தருவதும் செலுத்துவது தான். இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போ வரி தரோம் இல்லையா, வரி செலுத்துகிறோம், அதுவும் ஈவது தான். அரசாங்கத்துக்கு நாம் ஈவது, அவ்வளவுதான். அதே மாதிரி அரசாங்கம் நமக்கு பல விஷயங்களை ஈந்து கொண்டு இருக்கிறது. ஆக இந்த ஈவது அப்படிங்கிறது பொதுவாக இனாமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அது காரணத்தோட தான் நம்ம பார்க்கிறோம், பின்னால் அந்த விளக்கமா பார்க்கலாம். ஆக நாம் ஏதேனும் ஒன்று செலுத்த வேண்டி இருக்கு சொன்னா, ஆங்கிலம் சொன்னா பேமெண்ட்ஸ், செலுத்துதல்கள், அதிலிருந்து கூட நம்ம விலகிவிட முடியாது, அதுவும் வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்புறம் விலக்கேல். இந்த விலக்கேலுங்கிறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பொருள் நம்ம சொல்லலாம். ஒன்று விலகுவது, இன்னொன்று கைவிடுவது, 2மே நம்ம சொல்லலாம். இந்த விலக்கு எப்போ வரும், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். விலக்குங்கிறது எப்போ வரும்? ஏதேனும் ஒன்று நாம் சட்ட ரீதியாக அல்லது தர்மத்தின் பால்பட்டு அல்லது சமூகத்தின் பால்பட்டு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குன்னு வச்சுங்க, ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கு, சட்டப்படியான ஒரு கடமை இருக்கிறது. அதிலிருந்து தான் நம்ம விலக்கு கேட்க முடியும். ஏற்கனவே அந்த கடமை நமக்கு இருக்கிறது, அதிலிருந்து ஒரு விலக்கு கேட்கிறோம். உதாரணத்துக்கு வரி விலக்கே வச்சுப்போமே. இப்போ வரி விலக்கு இருக்கிறது, அதாவது வரி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அப்புறம் ஏதேனும் ஒரு பிரிவை சொல்லி இதை ரெஃபர் பண்ணி எனக்கு இதன் மூலம் எனக்கு ஒரு விலக்கு வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஆக அடிப்படை அந்த கடமை விட்டு போக விடுதலை அது இருக்கு. அந்த கடமையிலிருந்து எனக்கு ஒரு விலக்கு வேண்டும், ஒரு கடப்பாடிலிருந்து ஒரு விலக்கு வேண்டும் அப்படிங்கிற கடப்பாடு ஒரு லைபிலிட்டின்னு வச்சுப்போம். இந்த லைபிலிட்டியிலேருந்து எனக்கு வேணும், எனக்கு ஒரு டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கு, அதுலேருந்து எனக்கு ஒரு எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறோம். இந்த பேமெண்ட் வந்து எனக்கு ஒரு விலக்கு கொடுங்க அப்படிங்கிறோம். அது ஓரளவில் ஒரு வகையில் அது வந்து ஒரு நிவாரணம் தான், ஒரு ரிலீஃப் தான். ஆக இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈவது விலக்கேல் அப்படின்னு சொல்ற மாதிரி அது மாதிரியான ஒரு நிவாரணம் கூட தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம், வேண்டாம் விட்டுடுங்க, பண்ணுனா பண்ணிடுங்க, கொடுக்கணும்னா கொடுத்துடுங்க, அதுல இருந்து உங்க விலக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. இன்னொன்று, கைவிடாதீர்கள், ஒட்டுமொத்தமாக கைவிடுறது. ஆனால் இதுதான் பல சமயங்களும் நடந்துட்டு இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும், இஸ்லாம் போன்ற பல சமயங்கள்ல பிறருக்கு ஈவது அப்படிங்கிறது ஒரு கடமையாகவே தரப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வருமானத்தில் ஒரு பங்கு வறியவர்களுக்கு தரணும், ஏழை எளியவர்களுக்கு தரணும் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை ஒரு சமூகம் அல்லது ஒரு சமயம் அவர்கள் மீது விதிக்கிறது. இப்போ இதுலேருந்து தயவுசெய்து இந்த ஒரு விலக்கும் எடுத்துக்க வேண்டாம். இந்த வருஷம் என்னால் முடியல, இந்த மாதம் என்னால் முடியல, இல்லை இன்னைக்கு என்னால் முடியல அப்படின்னு விலக்கு வேண்டாம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சற்றே ஒரு நுண்ணிய பார்வையோட பார்ப்போம், சற்றே ஒரு கடினமான விஷயம் கூட. என்ன அப்படின்னா, நமக்கு என்ன வருமானம் வருகிறதோ அதிலிருந்து ஈவது என்கிற ஒரு பகுதியை எடுத்துவிட்டு மீதி தான் நமக்கு ஆதாயம் அல்லது லாபம்னு வச்சுக்கணும். அதை ஈவது போக மீதி இருக்கிறதா லாபம்னு வச்சுக்கணும். ஆனால் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல லாபத்தை கணக்கிட்டு விட்டு லாபத்திலிருந்து ஒரு பகுதியை ஈவதுன்னு வச்சிருக்காங்க, சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு கோடு அதற்கு முன்னதாக கொண்டு போறாங்க. ஈவது விலக்கேல் அப்படி சொல்லிற போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க லாபத்தில் ஒரு பகுதியை பிரிச்சு தர வேண்டாம், பிரிச்சு தந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை நீங்க லாபமாக வச்சுக்கீங்க அப்படிங்கிறது மிக ஒரு நுண்ணிய ஒரு பார்வை தான். இதுதான் இந்த ஈவது விலக்கேல்ல சொல்றாங்க. ஆக ஈவது விலக்கேல்ங்கிறது என்ன அடிப்படையில் சொல்ல வராங்க அப்படின்னா, தயவு செய்து நீங்கள் எதை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எதை செலுத்த வேண்டும் என்கிற கடப்பாடு இருக்கிறதோ அதிலிருந்து தயவு செய்து விலகி விடாதீர்கள், அதை கைவிட்டுடாதீங்க, அதை பண்ணுங்க. அது மிக முக்கியமானது, அது ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக எடுத்துக்கலாம். அது வந்து உங்களை சாய்ஸாக நீங்க எடுத்துக்க வேண்டாம். எனக்கு இஷ்டப்பட்டா பண்ணுவோம், இல்லைன்னா இல்லை, அப்படி வேண்டாம். இதை ஒரு கடமையாக ஏற்று செய்யுங்கள். ஈவது விலக்கேல். தர வேண்டியதை, செலுத்த வேண்டியதை தவறாமல் செலுத்துவோம், தவறாமல் தருவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்வாதி, ஒரு சில டாக்ஸி டிரைவர்கள் இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு இப்ப நம்ம கேள்விப்படுற இதே சமயத்துல தான் சுனில் மாதிரியான நல்ல டிரைவர்ஸும் இருக்காங்கல்ல? ஆமா கண்மணி, ரொம்பவே கரெக்டா சொன்னேன். சோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மார்னிங் கஃபேல தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, பொதுவா ஒரு லைட் எரியும் போது அதுல இருந்து வந்து ஹீட் வேவ்ஸும் எக்ஸிட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது நோட் பண்ணிருக்கியா நீ? எஸ் ஸ்வாதி, அதுக்கு சிறந்த உதாரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூரியன் தான். ஏன்னா வெளிச்சத்தை வெளிப்படுத்துற அதே சமயத்தை தான் சூரியன் வெப்பத்தையும் வெளிப்படுத்துது இல்லையா? ஆமா கண்மணி, அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல நம்ம எவ்வளவு லைட்ஸ் யூஸ் பண்றோம், அது வந்து நம்மளுக்கு வெளிச்சமும் தருது, அதே டைம்ல நிறைய ஹீட் வேவ்ஸும் வந்து எக்ஸிட் ஆகுது. ஆமா ஸ்வாதி, இந்த அனுபவம் எனக்கும் இருக்கு. ஒரு முறை என்னாச்சு, வீட்டுல இந்த டியூப்லைட் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் போய் டச் பண்ணேன். ஆனா என்னோட கை விரல்கள் அப்படியே வெந்து போயிடுச்சு. அடுத்த ஒரு
ஒரு 2-3 நாட்களுக்கு என்னால எந்த வேலையும் செய்யவே முடியல. ஆக்சுவலி ஒரு பொருள்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருது அப்படின்னா அந்த வெளிச்சம் வந்து 10% தானா, 90% வந்து வெப்பம் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆக்சுவலி இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதும் எனக்கு மின்மினி பூச்சியோட ஞாபகம் தான் வருது. மின்மினி பூச்சி கூட தான் வெளிச்சத்தை வந்து தருது. அப்ப அதோட உடம்பு எப்பவுமே கொதிச்சுக்கிட்டே இருக்குமா என்ன? அதுதான் கிடையாது. ஏன்னா மின்மினி பூச்சியில இருந்து வெளியே வர லைட் வந்து முழுக்க முழுக்க குளிர் ஒளி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அது வயித்துல இருக்கிற குளிர் செல்ஸ் தான். சோ அதனால அதுல இருந்து வெளியே வர லைட் முழுக்க முழுக்க 100% லைட் தான், நோ ஹீட் வேவ்ஸ். ஆக்சுவலி இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல. இந்த ஐடியாவை மட்டும் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், வெளிச்சத்தை மட்டும் வெளிப்படுத்துற வெப்பத்தை வெளிப்படுத்தாத ஒரு லைட்டை கண்டுபிடிக்கலாம்ல. சூப்பரான ஐடியா தான் சொல்லிருக்கேன். சோ எல்லா சயின்டிஸ்டையும் வந்து நோட் பண்ண சொல்றேன். அண்ட் பேட்டன்ட் ரைட்ஸை மட்டும் உனக்கு கொடுத்துற சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்ததா வந்து சின்னஞ்சிறு உலகம் பகுதி காத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டாபிக் கிட்டத்தட்ட நான் சொன்ன உடனேவே ஐயோ இதை பத்தி நம்ம பேசுறோமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். டெத் அப்படிங்கறத பத்தி பேசுறோம். நம்மளுக்கே வந்து ஒரு சில விஷயம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆனது. இன்னொருத்தரோட டெத்தை பத்தி நம்ம பேசும்போது நம்மளுக்கே அதுல வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுனால, நம்மளுக்கே அதை பத்தி பேச முடியாதனால குழந்தைங்க கிட்ட நம்ம அது எப்பவுமே பேசுறது கிடையாது. ஆனா குழந்தை வளர்ப்புல இருக்கிறதுலயே இயற்கையிலேயே நேச்சுரலான விஷயம் டெத். எப்படி பர்த் வந்து நேச்சுரலோ அதே போல டெத்துங்கிறது நேச்சுரல். இது வந்து நம்ம பெற்றோர்களா குழந்தைங்களுக்கு முதல்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப அவசியம். ஏன் நம்ம பேசுறது இல்லை? ஃபர்ஸ்ட் விஷயம், டெத் அப்படிங்கிற டாபிக் நம்மளுக்கே ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். நம்மளுக்கே அது வந்து அசோசியேட் பண்ணி நிறைய நெகட்டிவான ஒரு மெமரிஸ் இருக்கும். ஐயோ இந்த டைம்ல இப்படி ஆச்சு, இவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி நம்ம பேசுறதுக்கு தயங்குறோம். ரெண்டாவது விஷயம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு எல்லா ஆன்சர்ஸுமே கிடையாது. டெத்தை பத்தி ஒரு குழந்தை எது கேள்வி கேட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்மளுக்கே நிறைய விஷயம் அதை பத்தி தெரியாது. நம்மளுமே குத்துமதிப்பா மற்றவங்க சொன்னதை வச்சு நம்மளோட சுய அனுபவத்தை வச்சு ஒரு சில மீனிங்ஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோமே வழிய அது வந்து ட்ரூத் அப்படின்றது கிடையாது. மூணாவது விஷயம், நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த டாபிக் பத்தி பேசக்கூடாது. நம்ம பெரியவங்க வீட்டுல வந்து யாரா டெத் பத்தி பேசிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற லெவல்ல நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அது இன்னுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக் ஆயிடும். ஸோ ஆஸ் அ பேரண்ட் நம்ம இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி ஒரு குழந்தைக்கு இதை வந்து புரிய வைக்கலாம். லாஸ் அப்படிங்கிறது த்ரூ டெத் இப்போ வந்து ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. நேச்சுரல் காசஸும் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி இப்ப பார்க்கக்கூடியது அப்நார்மல் ஆர் அன்நேச்சுரல் காசஸ் தான் அதிகமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நோய்களால வந்து டெத் இருக்கிறது ரொம்ப காமனா நம்ம பாக்குறோம். பட் மற்றபடியும் வந்து ஆக்சிடென்ட்ஸ்ல இல்ல ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ்ல நடக்கிறது, இல்ல மர்டர், இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவ் வயலண்ட் டெத்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதே போல இப்ப இந்த டெரரிஸ்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய பாக்குறோம். ஆர்மி வந்து எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க பார்டர்ல, இந்த மாதிரி நிறைய அன்நேச்சுரலான டெத் சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்க்கறதுனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து சரியானபடி புரிய வைக்கணும். புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, ஒரு டெத் நம்ம ஃபேமிலியிலயோ இல்ல ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்லயோ நடந்ததுன்னா அந்த குழந்தைய எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அவங்கள சப்போர்ட் பண்ணலான்றது இன்னைக்கு பேசலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு 5 வயசுக்குள்ள குழந்தைக்கு வந்து டெத்துங்கிறது புரியாது. நீங்க சொல்லி கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து அது ஒரு விளையாட்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க அவங்களோட கார்ட்டூன்ஸோ டிவி ப்ரோக்ராம்ஸோ எது பாத்தீங்கன்னா கூட டெத், இப்போ ஒரு பூனையே செத்து போயிடுச்சு அப்படின்னா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அது ஓடிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஃபேண்டசி, அந்த கற்பனை உலகத்துலதான் அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே செட் ஆயிருக்கும், அமைச்சிருப்பாங்க. ஸோ இதனால வந்து அந்த குழந்தைக்கு டெத்துங்கிறது புரியாது. ஸோ விளையாட்டுல கூட பாத்தீங்கன்னா அவங்களே கூட ஒரு சில சமயம் வந்து ஷூட் பண்ணி விழுந்துருவாங்க, செத்து போன மாதிரி நடிச்சுட்டு திரும்ப அடுத்தது அவங்களே எந்திரிச்சிருவாங்க. ப்ரீகேஜி ஏஜ்ல, அதாவது டில் 5 இயர்ஸ், ஒரு கிண்டர் கார்டன் ஏஜ் வரைக்குமே பாத்தீங்கன்னா டெத்துங்கிறது அவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த டைம்ல வந்து ஃபேமிலியில ஒரு லாஸ் ஆயிருந்தா கூட அவங்களுக்கு வந்து அது என்னன்னு தெரியாது. மேக்சிமம் கற்பனை விளையாட்டுல அது விளையாடிடுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பல வருஷங்களுக்கு முன்னால என்னோட ஒரு கிளையண்டோட டெத் வந்து ஆக்சிடென்ட்ல ஆயிருந்தது. அப்ப அவரோட 2வது குழந்தைக்கு வந்து 5 வயசு. நீங்க பாத்தீங்கன்னா அவன் கற்பனை விளையாட்டுல, அது வந்து ஒரு ரொம்ப மோசமான ஃபேமிலி ஆக்சிடென்டா இருந்ததுனால அந்த கற்பனை விளையாட்டுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவை எடுத்துட்டு போடுறது மட்டும் அந்த குழந்தை திரும்ப திரும்ப விளையாடுச்சு. இது வந்து உடனே தாத்தா பாட்டி எல்லாம் வந்து குடும்பத்துல ஆவி பூந்துருச்சோ, யாரா மந்திரிச்சிருத்தாங்களோ அப்படின்ற லெவல்ல வந்து பேச ஆரம்பிக்கும் போது சிம்பிளா வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரே விஷயம், 5 வயசுல வந்து கற்பனை விளையாட்டு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். புரியாத விஷயங்களை குழந்தை வந்து கற்பனையில திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்து அதுக்கு ஏதாவது ஒரு மீனிங் வந்து செட் ஆகுமா அப்படின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும். ஸோ அந்த மாதிரி அதோட ஃபாதரோட டெத்தை வந்து புரிஞ்சுக்க முடியல,
ஏன் அப்பா வீட்டுக்கு வரலன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்காதனால அந்த ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போனதுதான் வந்து அவனுக்கு கடைசி ஞாபகமா இருந்தது. சோ அது திரும்ப திரும்ப பிளே பண்ணா திரும்ப வந்துருவாங்களா, ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போனாங்க ஸ்ட்ரெச்சர்ல திரும்ப வந்துருவாங்களா அப்படின்றத அந்த குழந்தை ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்துச்சு. சோ இது வந்து அந்த ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு டெத்துங்கிற கான்செப்ட் புரியாது. அந்த டைம்ல நீங்க வந்து ரொம்ப உட்கார்ந்து உனக்கு கஷ்டமா இருக்கா கண்ணு, நீ வந்து பயந்துட்டியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்ற வார்த்தைகளையும் பிக்கப் பண்ணிப்பாங்க. அதையும் வந்து தேவையில்லாம அவங்களே பெருசுபடுத்தி அவங்களா வந்து தேவையில்லாத பயங்களை வந்து உருவாக்கிப்பாங்க. சோ அதனால அந்த டைம்ல வந்து குழந்தைக்கு சாதாரணமா விளையாட்டு விட்டுருங்க. நல்லா மணல்ல விளையாட விடுங்க, ஈர மணல்ல விளையாட விடுங்க, டால்ஸ் வச்சு விளையாட விடுங்க. இதுலயே அவங்க வந்து அவங்களுக்கு புரியாத விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ ஒரு மீனிங் செட் பண்ணிப்பாங்க. ஒரு 8-9 இயர்ஸ்க்கு மேல உங்களுக்கு அதை பத்தி கேள்விகள் கேட்பாங்க. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பதில் நீங்க சொல்லிக்கலாம். ஒரு 5 இயர்ஸ்ல இருந்து 9 இயர்ஸ்க்குள்ள டெத்துங்கிறது புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து டெத்துங்கிறது பெர்மனன்ட் ஆனது, அந்த பர்சன் திரும்ப வரமாட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுப்பாங்க. ஆனா தன்னை வந்து அந்த சிச்சுவேஷன்லயோ தனக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்கள அந்த சிச்சுவேஷன்ல போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்னுமே தைரியம் டெவலப் ஆயிருக்காது. நம்ம எங்க தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவங்கள புஷ் பண்ணி இது வந்து இப்படி நினைச்சுக்கோ, இனிமேல அப்படி ஆகாது, நீ வந்து இந்த மாதிரி உனக்கும் ஆனாலும் ஆகலாம், நீ ரோடு பத்திரமா கிராஸ் பண்ணு, அப்போ உனக்கும் இப்படி ஆயிடும், இந்த மாதிரி தேவையில்லாம அவங்கள வந்து அந்த டெத்துங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவங்களால அது வந்து புரிஞ்சுக்க முடியாது. 5 to 9 இயர்ஸ்ல மேக்சிமம் அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா டெத்துங்கிறது பெர்மனன்ட், அந்த பர்சன் திரும்ப வரமாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க ரிலிஜியஸான ரீசன்ஸ், அதாவது சாமி கிட்ட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கூட அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. பட் மற்றபடி வந்து தன்னோட லைஃப்ல இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்ல இமீடியட் சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்களுக்கோ டெத் வருங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஃபோர்ஸும் பண்ணாதீங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல சப்போஸ் ஒரு லவ்ட் ஒன்னோட டெத் ஆயிருந்தது அப்படின்னா கூட நீங்க வந்து ஜஸ்ட் சப்போர்ட்டிவா இருங்க. குழந்தை வந்து அதை பத்தி பேசுவாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து தன்னோட டென்ஷனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு பேசுவாங்க, ஒரு சில பேர் அமைதியா இருப்பாங்க. ரெண்டுமே வந்து அந்தந்த சைல்டுக்கு எது சூட்டபிளோ அதுக்கு வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். சில குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு மூலமா இது வந்து வெளிப்படுத்துவாங்க. எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் குழந்தையோட பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுங்க. இப்படிதான் பண்ணணும், அதை பத்தி பேசணும், உடனே கவுன்சிலர்கிட்ட கூட்டிட்டு போகணுன்றது பண்ணிடாதீங்க. ஏன்னா கவுன்சிலிங்ல ஒரு சில பேர் சரியான ட்ரைனிங் இல்லாதவங்க அதுல வந்து அட்வைஸ் கொடுக்க போய் குழந்தையோட பயத்தை வந்து அதிகப்படுத்திடுவாங்க. 5 to 9 இயர்ஸ்ல இஃப் த சைல்ட் கம்யூனிகேட்ஸ், உங்ககிட்ட அதை பத்தி கம்யூனிகேட் பண்றாங்க, கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் நீங்க அதுல ஆன்சர் பண்ணலாம். ஒரு 9 இயர்ஸ்க்கு மேல, 9 இயர்ஸ்ல இருந்து டீனேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் டெத்துங்கிறது அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது யாரை வேணா பாதிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அப்பதான் புரிஞ்சுப்பாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பயங்கள் வந்து அதிகமாகலாம். உனக்கு இப்படி ஆயிடுமாமா, அப்பாக்கு இப்படி ஆயிடுமாமா, நேத்து ஒரு கெட்ட கனவு வந்துச்சுமா, இப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இப்பதான் அந்த புது கான்செப்ட் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க, மைண்ட் அளவுல வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. சோ அவங்க இதை பத்தி அடிக்கடி பேசுறாங்கன்றதுனால அது கண்டிப்பா ஏதாவது ஆயிடும், இல்ல அவங்க வந்து அவங்க வந்து ஆங்ஸைட்டி டிசார்டர் மாதிரி இருக்கு அப்படின்ற லெவல்ல பார்க்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புதுசா நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது சிந்திக்கும் போது அதுல ஒரு சின்ன பயம் வர்றது வந்து நார்மலான விஷயம். அதை வந்து நீங்க பெருசுபடுத்த வேண்டாம். அதை வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். அதை பத்தி பேசும்போது நம்ம வந்து அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த 3 ஏஜஸ்லயுமே ரொம்ப முக்கியமா நீங்க வந்து வீட்டுல வந்து சின்ன சின்ன பிளான்ட்ஸ், செடிகள்லாம் வளர்த்துறது, அனிமல்ஸ் இல்லைன்னா ஈவன் ஃபிஷஸ் அக்வேரியம் மாதிரி வச்சிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நேச்சுரலா வந்து குழந்தைங்கள் வந்து டெத் அப்படிங்கிறது வந்து நேச்சர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் வந்து ஒரு டைம்ல வந்து பர்த் இருக்கு. இப்போ ஒரு செடியை வைக்கிறீங்களா, விதையில இருந்து முளைச்சு வருது அப்படின்றது பர்த் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல டெத் அப்படிங்கும்போது அது வந்து காஞ்சு போயிடுச்சு, இல்ல வேர்கள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்றது வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சோ இதே போல ஹியூமன் லைஃப்லயும் அவங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும். நிறைய டைம்ஸ் நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா இதை பத்தி பேசாம அதை வந்து ஒரு பயப்படுத்தி விட்டு அவங்கள வந்து இதை பத்தி இனிமேல் நம்ம நினைக்க கூடாது, நம்ம எதுவா இருந்தாலும் நல்லதே பேச அப்படின்னா நல்லது மட்டும் நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்கியான சிச்சுவேஷன்ஸோ இல்ல இந்த மாதிரி ட்ரிக்கியான குவெஸ்டின்ஸோ நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியாம இதுவே வந்து சில்ட்ரனுக்கு லேட்டர் ஆன் ஆங்ஸைட்டி இல்லைன்னா டிப்ரெஷனுக்கு காரணங்களா மாறிடும். ஃபர்ஸ்ட் லெவல்ல டெத்தை பத்தி புரிஞ்சுக்கிற ஸ்டேஜஸ் பத்தி பேசியிருக்கோம். இதுல நெக்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டா அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கறதா.
அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே அவ்வளவு ஈஸியா வராது. ஏன்னா ஸ்பெஷலா ஒரு லவ்ட் ஒன், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்களோட டெத் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ டெத் வந்து குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது உடனே அவங்க வந்து அதை வந்து டீல் பண்ணுவாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்க கூடாது. நம்ம மீண்டும் இதை பத்தி பேசும்போது ஒரு குழந்தைக்கு வந்து அவங்களோட லைஃப்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சனோட டெத் ஆயிருந்தா அது எப்படி அவங்களுக்கு வந்து எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து எப்படி டீல் பண்ணுவாங்கன்றது தொடர்ந்து பேசலாம். எனக்கு மார்னிங் கஃபேல எல்லா பகுதிகளையும் பார்த்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.